வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நூலக உதவியாளர், கிளர்க்கு, அலுவலக உதவியாளர் இது மாதிரி பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி 19,500 அதிகபட்சமாக 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தகுதி நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அல்லது 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக, அதேமாதிரி நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 4/1/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கவர்மெண்ட் ஜாப் தான். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட், அதாவது தட்டச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். தென் ஜென்ரலாகவே வந்து நீங்கள் வந்து போட்டியிடலாம் எல்லாருமே. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பண்டக காப்பாளர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தமிழ் வழி கல்வி வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளர்க்கு வேலைவாய்ப்பு, அதாவது ரிஜிஸ்டர்டு எழுத்தர், ரிஜிஸ்டர்டு கிளர்க்கு தான். இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதும். அதேமாதிரி நூலக உதவியாளர், லைப்ரரி அசிஸ்டண்ட், இதுக்கும் 10th தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து 8th வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th படிச்சிருந்தாலே வந்து போதுமானது. இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 வகையான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளருக்கு 3 போஸ்டிங், ரிஜிஸ்டர்டு கிளர்க்கு 2 போஸ்டிங், அலுவலக உதவியாளருக்கு 2 போஸ்டிங், இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில, அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன சுழற்சி முறையில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மலையாளம், மேத்தமேட்டிக்ஸு, பாட்னி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூஜி நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான கேட்டகரிலையும் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. தென் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரியில் இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே வந்து அரசு விதிமுறையின்படி வந்து நடக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ், உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி உங்களுக்கான மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வச்சு செயலர் ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி, குளித்துறை அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். 629163 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். 4/1/2024 நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த லெட்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை, அதாவது கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்கள் நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனம் தான் இது. ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 04651260344 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. sdkw.college@rediffmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.